ஏர் ஃப்ரையரில் வாழைப்பூ ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாழைப்பூவெல்லாம் நல்லா பிச்சு கழுவி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க, தேவையான அளவு போடுங்க. கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாதி லெமன் புழிஞ்சிக்கணும். பாதி லெமன் புழிஞ்சிக்கோங்க. அப்படியே எல்லாத்தையும் கலந்துட்டுக்கோங்க. கலந்து ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. நான் எண்ணெய் அதிகமாகும்னு சொல்லிவிட்டு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இது ஊற வச்சதை சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டு பொரித்து எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட வாழைப்பூவை சாப்பிடுவாங்க. நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அது அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லை ஏர் ஃப்ரை வச்சுருக்கோங்க ஏர் ஃப்ரையில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏர் ஃப்ரையில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஊறட்டும். ஊறின பிறகு ஃப்ரை பண்ணதை காட்டுறேன். 15-20 நிமிஷம் ஊற வச்சதை இப்போ ஏர் ஃப்ரையரில் போட்டு தனித்தனியாக உதுத்து போட்டு நம்ம அது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் வச்சுட்டு 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. 180 வச்சுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் திறந்து பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே உதுத்து விடுங்க. நல்லா இப்படி பரட்டி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. ரெடி ஆகிடும் வாழைப்பூ ஃப்ரை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாழைப்பூ ஃப்ரை. சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது, ஆயிலும் கம்மி. இது போல் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.